ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம மகா இருக்காங்களே, மகாவும் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொருத்தராக தேடி பார்க்குறாங்க. அழகின்ற பேரை சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. யாருக்குமே தெரியலங்க. அழகியோட அம்மா அண்ணா மட்டும் எப்படிமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, சூர்யாவை பற்றி தெரியும்ல, அப்போ சூர்யாவோட ஃபோட்டோ காமிச்சு கேட்போன்னு பார்த்தா சூர்யாவே இன்னும் வரல. ஆனால் நீங்கள் அதை காமிச்சு கேட்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் அதை விட ஃபாஸ்ட்டான மூளை, நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க. ஆனால் சூர்யாவுக்கு லேட்டாக தானே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து பஞ்சாயத்தில் மாட்டிக்க போகிறோன்னு தெரியாமலே இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடியா உண்மையை வெளியே கொண்டு வந்து சீரியலே முடிக்க போகிறாங்க போல். அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் வேன் எடுத்துகிட்டு கிளம்பி வர அப்போ வந்து சகுனி சித்ரா ஏதாவது பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம்டா, ஒரு டூப்ளிகேட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி உன் பேரில் டிஎன்ஏ டெஸ்ட் அடிக்க வச்சு இதை வந்து பிளான் பண்ணதே நம்ம சூர்யா தான் சொல்ல வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மூளை மட்டும்தாம்மா இப்படி குறுக்காம இருக்கா யோசிக்கும், நீ ரொம்ப குறுக்காம இருக்கா யோசிக்கிறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எந்த பிளானும் அவங்க பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்காகவே யார் இருக்கா, ராஜலட்சுமி நம்ம கோடீஸ்வரியும் இருக்காங்கங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி எனக்கு வயிறு வலி உனக்கு வயிறு வலின்னு போய் சொல்லுவோம், நெஞ்சு வலின்னு போய் சொல்லுவோம், அங்கே போக விடாமல் தடுத்தே ஆகணும், அப்போ தான் இவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பிளான் மேலே பிளான் போடுறாங்க. நீ என்ன பண்ணாலும் இங்கே எதுவும் நடக்காதுமா, அங்கே போய் உண்மை எப்படியும் தெரியாதான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவும் மகாவும் ஆபத்தில் சிக்கிட்டாங்கங்க. ரவுடிங்களால் கடத்தப்பட்டாங்க. ஐயோ யாரா அந்த ரெடி, பார்க்கவே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அடித்து போட்டு போகிறத விட்டுட்டு ஏமானு இப்படி பண்ணுறீங்க, கிளம்ப வேண்டாமா வீரப்பெண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சூர்யா ஒரு பக்கம் இங்கெல்லாம் வந்திருக்காளுங்களான்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்க கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்